ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 7ஆம் தேதிக்கு பிறகு விதி மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான திருப்பங்கள், ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மே 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக கிடைக்க போதா இல்லை ஆபத்தை ஏற்படுத்த போதா அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசி நேயர்களுக்கு விதி மாற்றத்தின் காரணமாக மே 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்துல கும்பராசினியர்களுக்கு நினைத்த விஷயங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, நீங்க என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும், தொழில் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா இல்லையா அப்படின்ற அனைத்து தகவலையுமே நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொண்டு பயனடையலாம். கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்க போகுது. கணவன் மனைவி இருவரும் பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு நடப்பதால் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கணவன் மனைவிக்குடைய என்னதான் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க அனுசரித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகுந்த மகிழ்ச்சியை கண்டிப்பா பார்க்கலாம். அதே நேரத்துல அடுத்தவரின் பேச்சை கேட்டு சிரமங்களில் சிக்கிக் கொள்ளவே கூடாதுங்க. சோ இதனால கும்பராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படணும். மற்றொரு விஷயத்துல தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் இருப்பதும் அதே போல முக்கியங்க. எதையுமே சுயமாக யோசித்து முடிவுகளை செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். உறவினர்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதுபோலவே உறவினர்களின் வீட்டுக்கு நீங்களும் உங்களுடைய வீட்டிற்கு அவர்களும் வருவதால் உற்சாகம் பெருகெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது குடும்ப உறவுகளால் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்குங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தடையில்லாமல் பணங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். வேலை காரணமாக சிலர் வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை கூட கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். நீண்ட காலமாகவே ஆசைப்பட்ட புண்ணிய தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயத்த உங்க மனதுல கண்டிப்பாக வைத்திருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கோவில் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். ஸோ ரொம்ப நாளாக நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சிரமப்பட்டாவது நகைகள் வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். உறவினர்களால் சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்துடன் குளிர் பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகளின் வேலைக்காக பெரிய மனிதரின் உதவியை நாட வேண்டிய கட்டாயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி கட்டாயமான சூழ்நிலை, கட்டாயமான விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க மற்றவர்களுக்காக ஓட வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையலாம். உங்களுக்காக எந்த நல்லதுமே நீங்க செய்து கொள்ள மாட்டீங்க. உங்களுடைய குடும்பத்திற்கும் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கும் மட்டுமே நீங்க கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு இருக்கிறது. அலுவலகத்தில் கடுமையான வேலை பளு உங்களை சிரமப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயத்துல கடுமையாக உழைத்தாலும் சிரமப்பட்டாலும் கண்டிப்பா உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இது அனைத்துமே சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மே 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். சில கும்பராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் பணியிடத்தில் நன்மையான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலை ரீதியா பெரிய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மட்டுமே முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
ஸோ பணியிடத்துல நீங்க நேர்மையாகவும் நன்மையாகவும் உழைக்கிற இந்த காரணத்தினால் நிறைய சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ வேலை ரீதியா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மே 7ஆம் தேதிக்கு பிறகு விதி மாற்றத்தின் காரணமாக அரசு பணியாளர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பின்பற்றி நடக்கலாம். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்தவித பாதிப்புமே நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது. வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்து வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. போட்டியாளர்களின் இடையூறுகளை தாண்டி வரக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. புதிய முயற்சியில் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் பண வரவு செலவுகளில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த விதி மாற்றத்தின் காரணமாக தொழில் ரீதியாக கும்பராசி நேயர்களுக்கு எந்தவித பாதிப்புமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க தொழில் வியாபாரம் ரீதியாக சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ பண விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியங்க. அதுபோலவே இல்லறத்தை நல்லறமாக்கும் மகளிர்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். அதாவது பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா விதி மாற்றத்தின் காரணமாக நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. கணவனின் அத்தியாவசிய தேவையை நீங்க பூர்த்தி செய்து பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்புகளும் சில பெண்மணிகளுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க பெண்களுக்கு ஏற்ற காலகட்டமாக, உகந்த காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே நேரத்துல உயர் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் நடந்து கொள்வது அவசியம். ஸோ வேலை ரீதியா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு இருக்கிறது. ஸோ வேலை சார்ந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறதுல எந்தவித தப்புமே கிடையாதுங்க. ஸோ வேலை சார்ந்த விஷயத்துல குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றி நடக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்துல கும்பராசினியர்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நிச்சயமாக நீங்க தப்பிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றி நடக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்பராசி நேயர்களுக்கு விதி மாற்றத்தின் காரணமாக மே 7ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.